अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम நபீனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். கணித்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹாஜிர் சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊரை, தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வீடு அனைத்தையும் விட்டுவிட்டு தியாகம் செய்து மதீனாவிற்கு வந்துவிட்டனர். வந்த பிறகு அங்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாக்கப்பட்டது. யூதர்கள் ஒரு பக்கம், முனாஃபிகீன்கள் என்கிற நயவஞ்சகர்கள் இன்னொரு பக்கம் என்று இவர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி அவர்கள் சஹாபா பெருமக்களோடு ஒரு புதிய இஸ்லாமிய வரலாற்றை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்யவில்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை துன்புறுத்துவது, சஹாபா பெருமக்களை துன்புறுத்துவது இதை விடவில்லை. மாறாக ஹிஜ்ரத்துக்கு பிறகும் இது அப்படியே தொடர்ந்தது. அதற்கான ஒரு வெளிப்பாடுதான் பதர் போர். பதர் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றின் முதல் போராகும். பதர் போரை அரபியிலே கஸ்வத்து பதர் என்று சொல்வார்கள். கஸ்வா என்று சொன்னால் அந்த போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்பது அர்த்தமாகும். கஸ்வா என்று சொன்னால். அதேபோல் இன்னொரு வார்த்தை இருக்கு, சரியா. போருக்கு பயன்படுத்தப்படும் இன்னொரு வார்த்தை ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலே, சீரா புத்தகத்திலே சரியா என்று சொல்வார்கள். சரியா என்று சொன்னால் நபி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த போரிலே, மாறாக சஹாபா பெருமக்களுடைய படையை ரசூல் அவர்கள் அனுப்பி வைத்தார் என்பது அர்த்தமாகும். எனவே கஸ்வாவில் மிக முதலாவது கஸ்வா, முதல் போர், முதல் யுத்தம் இந்த பத்ர் யுத்தமாகும். இது எப்போது நடந்தது? ஹிஜ்ரத்துக்கு பிறகு 2வது ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதத்தின் 17ஆம் தேதி காலையில் நடந்த போர்தான் பதர் போர், பதர் யுத்தம். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் 313 அல்லது 315 மக்கள் இருந்தார்கள். இதில் அன்சார் சஹாபா பெருமக்கள் அதிகமாக இருந்தார்கள். 200க்கு மேல், 240 பேர் கிட்டத்தட்ட. அதேபோல் மற்ற முஸ்லிம்கள், முஹாஜிர்கள், இப்படி அன்சார் முஹாஜிர் இருவரும் சேர்த்து 313 அல்லது 315 சஹாபா பெருமக்கள் தான் இருந்தார்கள் இந்த பத்ர் போரிலே. மிக குறைவான எண்ணிக்கை. இவர்களிடத்தில் இருந்த பலம் என்னவென்று சொன்னால் 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள். 313 பேருக்கு 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களும் தான். ஆயுதங்களும் பெரிய அளவுக்கு இல்லை. இந்த போர் ஏன் நடந்தது, என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அபூ சுஃபியான் தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் ஒன்று சிரியா நாட்டுக்கு, ஷாமுக்கு சென்று வியாபாரம் எல்லாம் செய்து ப்ராஃபிட்டை, அதில் கிடைத்த லாபத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்காவின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது ஒரு வியாபார கூட்டம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்தில் அவர் காஃபிராக இருந்தார், அவருடைய தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைந்த தொகையை, எண்ணிக்கையை, சஹாபா பெருமக்களை அழைத்து அந்த கூட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். எதற்காக? முஸ்லிம்களை துன்புறுத்தி மக்காவை விட்டு வெளியேற்க செய்து முஸ்லிம்களுடைய பெரிய பொருளாதாரத்தை, பெரிய அளவில் பொருளாதாரத்தை இவர்கள் அபகரித்தார்களா இல்லையா? நிச்சயமாக அபகரித்தார்கள். பல முஸ்லிம் முஹாஜிர் சஹாபா பெருமக்களுடைய வீடுகளை அபகரித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வியாபாரம் இருந்திருக்கும். சுஹைப் ரூமியுடைய ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம், எப்படி அவர்களிடத்தில் இருந்ததை எல்லாம் அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் என்று. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, முஹாஜிர் சஹாபா பெருமக்கள் எல்லோருடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை அபகரித்த அநியாயக்காரர்கள் தான் இந்த மக்கத்து காஃபிர்கள். இப்படி இவர்கள் அபகரித்திருக்க, இந்த வியாபார கூட்டம் இவர்கள் நம்மிடத்திலிருந்து அபகரித்த பொருளின் ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யலாம்? இந்த வியாபார கூட்டத்தில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த லாபத்தை நாம் என்ன செய்யலாம்? வாங்கிக் கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து
அந்த கூட்டத்தை நோக்கி செல்கிறார்கள், வியாபார கூட்டத்தை நோக்கி. எனவே இதில் தவறு கிடையாது. முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்த இந்த மக்களுடைய ஒரு சின்ன லாபத்தை வாங்குவதில் பிரச்சனை இல்லை, இது தப்பல்ல. எனவே ரசூல் அவர்கள் அந்த நோக்கத்தை கொண்டு சஹாபா பெருமக்களை அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த வியாபார கூட்டத்தின் தலைவராகிய அபூ சுஃபியான் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்துவிட்டது. முஹம்மது அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு இந்த வியாபார கூட்டத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார். உடனே அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்? மக்காவை மதீனாவை நெருங்குவதற்கு முன்பே ஒரு நபரை வேகமாக சென்று, மக்காவுக்கு வேகமாக சென்று இந்த செய்தியை தர வேண்டும், தந்து உடனே இந்த வியாபார கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த லாபம், ஷாம் நாட்டிலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த லாபத்தை தக்க வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சீக்கிரமாக ஒரு படையெடுத்து இங்கு வரும்படி சொல்லுங்கள் என்று ஒரு நபரை அனுப்புகிறார். அதே நேரத்தில் அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்? இன்னும் மதீனாவை நெருங்கவில்லை, வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன செய்கிறார்? எப்படியாவது வழி மாறி, முகமது அவர்கள் தன் தோழர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறாரே, இவரை விட்டு நாம் தப்பித்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் வழியை மாற்றி கொள்ள வேண்டும், சில நாட்கள் தாமதமானாலும் சரி என்று ரசூல் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு எப்படி பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வழியை விட்டுவிட்டு கடல் ஓரமாக வந்தார்களோ தாமதமானாலும் சரி என்று, அதே போன்று இவர் என்ன செய்கிறார்? பொதுவாக பயணிக்கக்கூடிய வழியை விட்டுவிட்டு ஒரு நீண்ட நாட்கள் பயணித்து சென்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறார், கடல் ஓரமாக வருகிறார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத விதத்தில் வழியை மாற்றி தப்பித்து விடுகிறார் அபூ சுஃபியான் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை அழைத்து. ஆனால் இங்கு அந்த நபரை அனுப்பி வியாபார கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு படையெடுத்து வரும்படி அபூ சுஃபியான் கேட்டிருக்கிறார் என்று சொல்ல அபூ ஜஹல் என்ன செய்கிறான்? அபூ ஜஹலும் மற்ற மக்கத்து காஃபிர்களுடைய தலைவர்களும் சேர்ந்து 1000 காஃபிர்களை 1000 காஃபிர்களை அழைத்து படையெடுத்து வருகிறார்கள் மதீனாவை நோக்கி. அதில் 200 குதிரைகள், முஸ்லிம்களிடத்தில் 2 குதிரைகள், இவர்களிடத்தில் 200 குதிரைகள். முஸ்லிம்களிடத்தில் 70 ஒட்டகங்கள் என்று சொன்னால் இவர்களிடத்தில் நிச்சயமாக பல 100 ஒட்டகங்கள் இருந்திருக்கும். அதே போல் இவர்களிடத்தில் ஆயுதங்களும் இருந்தன. ஏனெனில் இவர்கள் வருவதே எதற்காக? முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரிய வேண்டும், இந்த முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே கிளம்பி வந்தவர்கள் இந்த காஃபிர்கள். எனவே ஆயுதங்கள் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் முஸ்லிம் கூட அப்படி அல்ல. ஒரு வியாபார கூட்டத்தை மிரட்டுவதற்கு எவ்வளவு ஆயுதங்கள் தேவை? எனவே போர் புரிவதற்காக வேண்டி கிளம்பி வரவில்லை, மாறாக ஒரு வியாபார கூட்டத்தை மிரட்டி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறார்கள். எனவே சஹாபா பெருமக்கள் பெரிய அளவில் ஆயுதங்களையும் ஏந்தவில்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, இப்படி மக்காவிலிருந்து 1000 காஃபிர்கள் படையெடுத்து மதீனாவை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவை நெருங்கியவர்கள் வந்தபோது அபூ சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறார்? மற்றொருவரை அனுப்பி, முகமது மற்றும் முகமதுடைய தோழர்களிடத்தில் இருந்து நாம் தன்னை காப்பாற்றி கொண்டோம், வழியை மாற்றி நாம் தப்பித்து விட்டோம், எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டிய தேவையில்லை, போர் புரிய வேண்டிய தேவையில்லை, மக்காவுக்கே சென்று விடுங்கள் என்று அபூ சுஃபியான் நினைச்சுகிறார். இன்னொரு செய்தியை அனுப்புகிறார். ஆனால் இந்த செய்தி வந்த பிறகு அந்த காஃபிர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சில பேர் என்ன சொன்னார்கள்? இல்லை, வந்தது வந்தாச்சு, முகமதுக்கு உடைய தோழர்களுக்கு எதிராக போர் புரிந்து அந்த 313 மக்களை கொன்றுவிட்டு 2 நாட்கள் இங்கே தங்கி மாமிசத்தை சாப்பிட்டு ஜாலியாக இருந்து அப்புறமாக மக்காவுக்கு போகலாம் என்று சிலர் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, வீண் சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், நமக்கும் அது நஷ்டம்தான், அவர்களுக்கும் நஷ்டம்தான், எனவே திரும்பி மக்காவுக்கு சென்று விடலாம், எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது, அபூ சுஃபியான் தப்பித்து விட்டார் என்று சிலர். ஆனால் இறுதியில் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன செய்தார்கள்? போர் புரிந்துதான் போக வேண்டும், முஸ்லிம்களை கொன்றுவிட்டு தான் போக வேண்டும் என்று உறுதியாக இருந்த காரணத்தினால் அவர்கள் பத்ர் மைதானத்தை நோக்கி வந்தார்கள். பத்ர் என்பது ஒரு மைதானம், அந்த இடத்துக்கு பத்ர் என்பது பெயர். அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள், இவர்களுக்கு தெரிந்தது அபூ சுஃபியான் தப்பித்து விட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் மக்காவில் இருந்து 1000 காஃபிர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். எனவே இப்போது என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்வரா செய்தார்கள்.
என்ன செய்யலாம்? முதலாவதாக முஹாஜிர் சஹாபா பெருமக்களில் உமர் ரலியல்லாஹு அவர்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும், மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களும் போர் புரியலாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். இதை பார்த்து அன்சார் சஹாபா பெருமக்களும் முன் வந்து சொன்னார்கள், இவர்களுக்கு எதிராக போர் புரியலாம், நாம் உங்களுக்கு உதவி செய்வோம். மூசா அவர்களை பார்த்து அவருடைய சமூக மக்கள், நீங்களும் அல்லாவும் சேர்ந்து போர் புரியுங்கள், நாங்கள் உட்கார்ந்து பார்ப்போம் என்று சொன்னார்களே, அப்படி சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் போர் புரியுங்கள், நாங்கள் உங்களோடு அந்த மைதானத்தை நெருங்கி வந்தார்கள். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இங்கு தங்கலாம் என்று முடிவெடுக்க, இரவு நேரத்தில், அடுத்த நாள் போர் இருக்கிறது, இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ரசூல் அவர்கள் என்ன செய்கிறார், இங்கு தங்கலாம் என்று ரசூல் சொல்ல, ஹுபாப் பின் அல் முந்திர் என்கிற ஒரு சஹாபி, ஹுபாப் இப்னு முந்திர், இந்த சஹாபி என்ன செய்கிறார், ரசூல் இடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் இரவு கழிக்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்களே, இது அல்லாஹ் கட்டளையிட்டு இந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா அல்லது நீங்கள் சுயமாக எடுத்த முடிவா? அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது என்னுடைய சுய முடிவு, அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல. அப்போது ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏனெனில் யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தங்குவது சிறந்ததல்ல, மாறாக இந்த பத்ரிலே இருக்கக்கூடிய கிணறுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது நமக்கு பின்னால் இருக்கும் விதத்திலே அந்த இடத்தில் போய் தங்க வேண்டும் என்று ஒரு சில காரணங்களை சுட்டி காட்டுகிறார். சொன்ன காரணங்கள் சரியாகப்பட்டது ரசூல் அவர்களுக்கு. எனவே ஹுபாப் அவர்களுடைய மஷ்வராவின் அடிப்படையில் ரசூல் அவர்கள் இடத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். இடத்தை மாற்றிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் மைதானத்திலே சில இடங்களை சுட்டி காண்பித்து சொல்கிறார்கள், இந்த இடத்தில் இன்னார், அந்த காஃபிர்களில் இவன் இந்த இடத்தில் கொல்லப்படுவான், இன்னொரு இடத்தை சுட்டி காண்பித்து இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான் என்று ரசூல் அவர்கள் பெயரை சொல்லி சொல்லி இடத்தை சுட்டி காண்பித்தார்கள். பத்ர் போர் நடந்த பிறகு சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், எந்த இடத்தில் எந்த பெயரை ரசூல் அவர்கள் சொன்னார்களோ அந்த காஃபிரை அதே இடத்தில் கொல்லப்பட்டதாக நாங்கள் பார்த்தோம். இப்படி ரசூல் அவர்கள் சில இடங்களை சுட்டி காண்பித்து பிறகு காலையில், இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு சுகமான தூக்கத்தை தந்தான். டென்ஷனில் தூங்காமல் எல்லாம் இருக்கவில்லை, அல்லாஹ் சுகமான தூக்கத்தை தந்தான். மலையை பொழிய செய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த மலையில் அவர்களுக்கு ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்தான். இரவில் இப்படி நடந்து காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு சஹாபா பெருமக்களுக்கு வழிகாட்டிவிட்டு எப்படியெல்லாம் போர் செய்ய வேண்டும் என்கிற விதிமுறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில், டென்ட்டிலே தனிமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது இரு கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி ரசூல் அவர்கள் அழுது அழுது கதறி கதறி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பதற்காக வேண்டி சென்றேன். பார்த்தபோது ரசூல் அவர்கள் இரு கைகளை வானத்தின் பக்கம் தூக்கி உயர்த்தி துவா கேட்கிறார்கள். அழுது அழுது கதறி ரசூல் அவர்கள் துவா கேட்டார்கள். ரசூல் அணிந்திருந்த அந்த போர்வை, போத்திருந்த போர்வை கீழே விழுந்து விட்டது. அந்த அளவிற்கு ரசூல் அவர் கைகளை உயர்த்தினார். உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கூறினார், இறைவா, இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத ஃபலன் துஅபத் பஅத ذلك அபதா. இறைவா, இந்த ஒரு சின்ன கூட்டம் 313 315 பேர், இவர்களுக்கு நீ இன்றைய நாள் இந்த போரில் வெற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இவர்கள் இன்று கொல்லப்படுவார்களே, ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய பெயர் எடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே ஏனெனில் முஸ்லிம்கள் என்று சொல்லும் இந்த ஆண்கள் எல்லோரும், முக்கியமான மக்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் கொல்லப்பட்டால் அடுத்த கட்டத்தில் அழைப்பு பண்ணி யார் செய்வது? இது கடைசி தூதர் கொண்டு வந்த மார்க்கமாச்சே. இவர்கள் அழிக்கப்பட்டால் இந்த கடைசி மார்க்கமே அழிக்கப்பட்டதற்கு சமம். அடுத்து ஒரு தூதர் வரமாட்டார். எனவே இந்த வார்த்தைகளை சொல்லி ரசூல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார். இறைவா, உதவி செய். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், விடுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் அவர்கள் நிச்சயிக்கிறார், ஆறுதல் சொல்கிறார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் அவர்களுக்கு வாக்களித்தான். 1000 மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தான். அன்ஃபால் அத்தியாயத்தின் 9 மற்றும் 10 வசனத்திலே. பிறகு போர் ஆரம்பித்தது. காஃபிர்களில் முதலாவதாக அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு போர் ஆரம்பித்தால் உடனே ஆரம்ப கட்டத்திலேயே 2
படையினர்களும் மோத மாட்டார்கள். மாறாக ஆரம்பத்தில் இந்த படையிலிருந்து ஒரு 3 பேர், அந்த படையிலிருந்து ஒரு 3 பேர், இந்த 6 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன போர் நடக்கும். அடுத்துதான் 2 படையினர்களும் மோதுவார்கள். அந்த அடிப்படையில் காஃபிர்கள் புறத்திலிருந்து வந்த 3 பேர் யார்? உத்துபா, உத்துபாவுடைய மகன் வலீத், உத்துபாவுடைய சகோதரன் ஷைபா. இப்படி உத்துபா, ஷைபா, உத்துபாவுடைய மகன் வலீத், இந்த 3 பேர்கள் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் புறத்திலிருந்து 3 அன்சார் சஹாபா பெருமக்களை அனுப்பினார்கள் போட்டிக்கு. ஆனால் அந்த மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள், இல்லை, நமக்கு சமமானவர்களை, நம்முடைய குடும்பத்தினர்களை நீங்கள் அனுப்புங்கள், குறைஷியர்களிலிருந்து 3 பேர் வர வேண்டும் என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி என்று அன்சார் சஹாபா பெருமக்களை மறுபடியும் அழைத்து குறைஷியர்களிலிருந்து 3 பேர் அனுப்பினார்கள். அந்த 3 பேர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவதாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவதாக உபைதா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 6 பேருக்கு மத்தியிலே போட்டி ஆரம்பித்தது, போர் ஆரம்பித்தது. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்துபாவை கொன்று விட்டார்கள் எடுத்த உடனேயே. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைபாவை கொன்று விட்டார்கள் எடுத்த உடனேயே. இன்னொரு பக்கம் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வலீதுக்கும் இடையே கடுமையான போர் இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கினார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்சாவும் உத்துபாவை ஷைபாவை கொன்றுவிட்டு இருவரும் சேர்ந்து வந்து வலீதை கொன்றார்கள். கொன்ற பிறகு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி சென்றார்கள். பிறகு அநேகமாக அவர்கள் அதே நிலைமையில் ஷஹீதாகிவிட்டார். இப்படி ஒரு சின்ன போருக்கு பிறகு உண்மையான போர் ஆரம்பித்தது, கடுமையான போர். அதில் இந்த முதல் நடந்த இந்த சின்ன போரை பார்த்து இந்த காஃபிர்கள் பயந்து விட்டார்கள். பிறகு நடந்த கடுமையான போரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போல் 1000 மலக்குமார்களை இறக்கினான். ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு வகையான பயம் இருந்தது. 1000 காஃபிர்களா? நாங்கள் 313 பேரா? எப்படி போரிடுவது? 1000 மலக்குமார்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கிறான் என்று ரசூல் அவர்கள் சொல்ல, இருந்தாலும் சஹாபா பெருமக்கள் ஒரு பயம் இருந்தது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் 3000 மலக்குமார்களை அல்லது 5000 மலக்குமார்களை இறக்கி உதவி செய்ததாக குறிப்பிடுகிறான் ஆலு இம்ரானுடைய ஒரு வசனத்திலே. 3000 மலக்குமார்கள். யோசித்து பாருங்கள், வெற்றி நிச்சயமாக யாருக்கு? சஹாபா பெருமக்களுக்கு தான். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, வெளிப்படையான ஒரு போரில் வெற்றி பெறுவதற்கு எதையெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய விஷயங்களோ, படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஆயுதங்கள், ஆயுத பலம் எவ்வளவு இருக்கிறது என்கிற இந்த வெளிப்படையான காரணங்களை விட உள்ளத்தில் ஈமான் இருந்தால், பயபக்தி இருந்தால், நற்செயல்கள் என்கிற அந்த ஆயுதம் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி மலக்குமார்களை இறக்கி நமக்கு உதவி செய்வான். எனவே வெளிப்படையான காரணங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என இப்படி மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்தான். எனவே இந்த போரிலே காஃபிர்களில் பெரிய பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தலைவர்களில் ஒருவன் அபூ ஜஹல், அதே மாதிரி அமர் பின் ஹிஷாம், உமையா பின் ஹலஃப் என்று பெரிய பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட அந்த காஃபிர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் மைதானத்தில் இருந்த தண்ணீர் இல்லாத கிணறுகளிலே தூக்கி வீசினார்கள். இந்த காஃபிர்களுடைய சடலங்கள் அங்கு தூக்கி வீசப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சடலங்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டான், உதவி செய்வேன் என்று சொன்னான் அல்லாஹ். மலக்குமார்கள் வந்து உதவி செய்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றி விட்டான். உங்களுக்கு உங்களுடைய கடவுள்கள், பொய்யான கடவுள்கள் சொன்ன கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட்டதா என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், யாரை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்கள்? ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நேரம், இந்த நாள், இந்த நேரம் உங்களை விட அவர்கள் நன்றாக கேட்கிறார்கள். பொதுவாக மரணித்தவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் இந்த நேரம் என்று ரசூல் அவர்கள் சுட்டி காண்பித்து சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் நம்மை விட சிறந்த முறையில் கேட்கிறார்கள், அல்லாஹ் கேட்க செய்கிறான் என்று. மேலும் கணித்திற்குரியவர்கள், இந்த போரிலே 70 காஃபிர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைது செய்தார்கள். 70 காஃபிர்களை கைது செய்தார்கள். மேலும் இந்த போரில் ஏராளமான கனிமத் பொருட்கள் வந்தது. கனிமத் பொருட்கள் என்று சொன்னால் என்ன? காஃபிர்கள் கொல்லப்பட்ட பிறகு அல்லது பயந்து ஓடிய பிறகு அவர்கள் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள். பயந்து ஓடும் பொழுது அல்லது கொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் கீழே போட்டிருப்பார்களே அந்த ஆயுதங்கள், மற்ற பல பொருட்கள், அந்த அனைத்தும் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அவர்கள் பயந்து ஓடும் பொழுது
குதிரைகளை அப்படி விட்டு சென்று விடுவார்கள், ஒட்டகங்களை விட்டு சென்று விடுவார்கள், தன்னுடைய ஆயுதங்களை விட்டு சென்று விடுவார்கள், மற்ற பல பொருட்கள், அந்த அனைத்தையும் கனிமத் பொருட்கள் என்று சொல்வோம். இது பழைய காலத்திலே முந்தைய நபிமார்களுடைய உம்மத்துக்களுக்கெல்லாம் இது ஹராமாக இருந்தது. அதை எடுத்து பயன்படுத்த முடியாது, அப்படி விட்டு வர வேண்டும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஹலாலாக்கினான். அப்படி எக்கச்சக்க கனிமத் பொருட்கள் கிடைத்தது இந்த போரிலே. அதே போல் முஸ்லிம்களில் 14 சஹாபா பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள். 14 சஹாபா பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த சஹாபா பெருமக்களை பத்ர் மைதானத்திலேயே அடக்கம் செய்ய சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த போரில் கலந்து கொண்ட அனைத்து சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பத்ர் சஹாபா பெருமக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த நாளுக்கு பிறகு நீங்கள் எந்த தவறை செய்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம், எந்த தவறை நீங்கள் செய்தாலும் சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் சஹாபா பெருமக்களுக்கு நற்செய்தியை வழங்கினான். அடுத்து கணித்திருக்கிறவர்களே, இந்த 70 கைதிகளை என்ன செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனை செய்யும் பொழுது ஒரு சஹாபி சொன்னார்கள், இந்த 70 கைதிகளையும் ஒரு பள்ளத்தாக்கிலே வைத்து எரித்து விடலாம். இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை கொள்வதற்காக வந்தவர்கள் எரித்து விடலாம் என்று கடுமையாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த மஷ்வராவும் என்ன? இந்த 70 கைதிகளையும் கொன்றுவிட வேண்டும், விடக்கூடாது. இவர்கள் நம்மை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள், இவர்களை விடக்கூடாது, கொன்றுவிட வேண்டும். அதுவும் எப்படி? இந்த 70 காஃபிர்களில் நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள் நிச்சயமாக. எனவே ஒவ்வொருவரும், சஹாபியில் ஒவ்வொருவரும் தன்னுடைய உறவினரை கொல்ல வேண்டும். இப்படி கொன்று நாம் மக்களுக்கு, உலக மக்களுக்கு எதை காண்பிக்க வேண்டும்? நமக்கு இந்த இரத்த வந்த சொந்தங்களை விட இஸ்லாமிய சொந்தம்தான் பெருமதியானது, இஸ்லாம் தான் நமக்கு உயர்வானது என்பதை காட்ட வேண்டும் என்று உமர் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் அவர்கள் கொடுத்த மஷ்வரா என்ன? யார் ரசூலுல்லாஹ், கொல்ல வேண்டாம். கைதிகளை எதற்காக கொல்ல வேண்டும்? களத்திலே சந்திக்கக்கூடிய காஃபிரை கொள்வது வேறு, கைதிகளாக வந்தவர்களை ஏன் கொல்ல வேண்டும்? விட்டுவிடலாம், ஏதாவது ஒரு பெனால்ட்டி, ஏதாவது ஒரு ஃபைன் வாங்கி, ஒரு தொகையை வாங்கி விட்டுவிடலாம் என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரக்க குணம் படைத்தவர். எனவே அபூபக்கருடைய மஷ்வராவை ஏற்றுக்கொண்டு ரசூல் அவர்கள் அறிவித்து விட்டார்கள், இத்தனை 1000 திர்ஹமுகள், உதாரணத்திற்கு 3000 திர்ஹம் வெள்ளிக்காசுகளை கொடுத்து மக்காவிலிருந்து வந்து தன்னுடைய சொந்தக்காரரை என்ன செய்யலாம்? கைதிகளை அழைத்து சென்று விடலாம் என்று ரசூல் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த முடிவு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன செய்கிறான்? அன்ஃபால் அத்தியாயத்தின் 67ஆம் வசனத்தை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கைதிகளை, காஃபிர்களை கைதிகளாக வைப்பது நபிக்கு பொருத்தமான வேலை அல்ல, காஃபிர்களை கொன்றுவிட வேண்டும். பொதுவாக காஃபிர்கள் நம்முடைய மார்க்க விஷயத்திலே தலையிடவில்லை என்று சொன்னால் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக கிளம்பி வந்த காஃபிர்களை கைதிகளாக வைப்பது நபிக்கு பொருத்தமான வேலை அல்ல, அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். காசு பணத்தை வாங்கி ஒரு உலக லாபத்தை நீங்கள் நாடி இப்படி விட்டுவிட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபமாக என்ன செய்கிறான்? அந்த வசனத்தை இறக்குகிறான். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் அவர்களை, அபூபக்கர் அவர்களை அழுவதாக பார்த்தார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது. இது பலவீனமான செய்தியாக கூட இருக்கலாம், அல்லது ஆதாரப்பூர்வமான செய்தியாக கூட இருக்கலாம். அதை உறுதி செய்து பார்க்க நான் மறந்துவிட்டேன். எனவே அழுவதாக பார்க்கிறார்கள். எதற்காக அழுகிறேன் என்று கேட்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கவில்லை, மாறாக அவர்களை கொன்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று வருத்தத்துடன் ரசூல் அவர்கள் சொன்னதாக. எனவே கணித்திற்குரியவர்களே, இப்படி 70 காஃபிர்களை, ஆனால் ரசூல் அவர்கள் எடுத்த முடிவுதான் அமல்படுத்தப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்யவில்லை, முடிவை மாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே அந்த குறிப்பிட்ட அந்த தொகையை வாங்கி காஃபிர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டார்கள். அந்த காஃபிர்களிலேயே ரசூலுடைய தந்தை அப்பாஸ் அவர்களும் இருந்தார்கள். வர மனசு இல்லாமலும் பிறருடைய வற்புறுத்தலின் காரணமாக கிளம்பி வந்தார்கள். அந்த காஃபிர்களிலேயே அந்த நேரத்தில் அகீல், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த தம்பி அண்ணன் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். இப்படி அந்த 70 கைதிகளில் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த மக்களும் இருந்தார்கள். எனவே இப்படி அந்த தொகையை வாங்கி விட்டதின் ஒரு பயன் என்ன? அதில் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் பிற்காலத்திலே. இப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தான். எனவே ரசூல் அவர்கள் எடுத்த